Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பைக் அல்லது காருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு ரெனிவலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆர்சி ரெனிவல் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் பரிவாகன் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் இங்கே பாருங்கள், ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ட்ராப் டவுனில் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் நேமை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இதில் இங்கே பாருங்கள், சூஸ் ஆப்ஷன் டு அவைல் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி கீழே உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். இதில் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்திருக்கும். இதில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அதை கொடுங்க. இல்லை எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே உங்களுடைய வண்டி நம்பரை என்டர் பண்ணி கேப்சாவை கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்துடும். அப்ளிகேஷன் ஃபைல்ட் இன் வாகன் எகெயின்ஸ்ட் வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு போட்டு உங்களுடைய வண்டியின் பெயர் போட்டிருக்கோம். கீழே பாருங்க, சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் என்னென்ன சர்வீஸ் உங்களுடைய வண்டிக்கு என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஆர்டிஓ ஆஃபீஸில் என்னென்ன சர்வீஸ் அவைல் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். கடைசியாக நீங்கள் என்ன சர்வீஸ்க்காக ஆர்டிஓ ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது வந்துடும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரெனியூவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் அது நமக்கு இங்கே காட்டுது. ரைட் சைடில் கிளிக் ஹியர் ஃபார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கீழே நீங்கள் எதுவும் ஃபீ பே பண்ணியிருந்தீங்களாலும் அதனுடைய டீட்டெயில்ஸ் இங்கே வந்துருச்சு. அப்ளிகேஷன் பெண்டிங் அட் அப்ரூவல் அப்படின்னு இருக்கு. அப்ளிகேஷன் வந்து அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு இதனுடைய ஸ்டேட்டஸ் நமக்கு காட்டுது. இப்படி தாங்க உங்களுடைய அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸ் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறை. நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் எதுவும் சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் இப்படி தெரிஞ்சிக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் இந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.